அப்படியே கட் பண்ணா ஒரு பொண்ணு வந்து ரோட்ல தனியா நின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஆட்டோல ஒரு 3 பேர் வந்து அந்த பொண்ண கடத்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இத தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆட்டோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஜீப் இருக்கும். இத பார்த்த உடனே அந்த ஆட்டோல இருக்கிறவங்க வந்து ஸ்டே நின்னுட்டு இருக்கும்போது, போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பொண்ணு வந்து போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு, "இத போல என்ன கடத்த ட்ரை பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன உடனே, அந்த போலீஸும் விசாரிப்பாரு. "இந்த நேரத்துக்கு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த என் வீடு இங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பெரிய அதிகாரி வந்த உடனே, "யார் இது?" அப்படின்னு சொல்லி அப்ப அந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன சொல்லுவாருன்னா, "இத போல இந்த பொண்ணோட வீடு இங்க தான் இருக்கு. ஆனா தனியா வந்ததுனால வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரோ வந்து கடத்த ட்ரை பண்ணிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெரிய அதிகாரியும் வந்து, "ஓகே பெரிய அதிகாரி பேசிட்டு இருக்கான். வணக்கம் வைக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ண வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. "டேய் இது போல அந்த பொண்ணு தான்டா காப்பாத்துச்சு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருன்னா, "உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருக்குன்னா நீயே போய் கேட்டுடுறா" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணையும் ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். என்ன அப்படின்னா, "இது போல லவ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பையன் வந்து மேற்கொண்டு டார்ச்சர் பண்ணுவான். என்ன அப்படின்னா வந்து, "உன் நெஞ்சில வந்து இது போல உன்ன பச்சை குத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து மேற்கொண்டு அவன் என்ன டார்ச்சர் பண்ணுவான்னா, "நீ இப்ப லவ் வந்து ஓகே சொல்லு அப்படின்னா வந்து நான் ஆசிட் அடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்க்குற ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா போயிட்டு அந்த பையனோட கையிலே அந்த ஆசிட் பாட்டில உடைச்சு, அந்த பையன போட்டு சரமாரியா தாக்கி, அந்த இடத்திலேயே போட்டு செம்மடி பொளந்துருவாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த போலீஸ் ஆஃபீசர் தான் காட்டுவாங்க. அந்த போலீஸ் ஆஃபீசர் யார பார்க்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட அடி வாங்கினத தான் பார்க்க போயிருப்பாரு. அவரு வந்து கையில என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, அவரு எல்லா உண்மையும் சொல்றாரு. "இது போல ஒரு பொண்ணு அடிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபோன் கால் வரும். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பெரிய அதிகாரி தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மேல ஒரு டான் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, வந்து பொண்ணுங்கள கடத்தி அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க அப்படிங்கிறது விஷயமா தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கையில அடிபட்டவனும் வந்து இது போல இந்த பொண்ணு தான் என்ன அடிக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யார் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த போலீஸ் ஆஃபீசர் காட்டுறது வந்து வேற யாரும் கிடையாது. ஹீரோயினா தான் இருக்கும். அவரு வந்து நோட் பண்ணி வச்சுப்பாரு. இப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஃபேஸ்லாம் ஒரு மாரி வந்து ரொம்ப டோன் சுருங்கி போனவங்களாட்டம் இருப்பாங்க. ஃப்ரிட்ஜ்ல எத தேடுவாங்க என்னன்ட்டு தெரியாது. ஹீரோயின் வந்து சரி ஹாஸ்பிட்டல் தான் போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி போன உடனே நம்ம ஹீரோவும் வந்து அந்த இடத்துல வந்து உட்காருவாரு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இரும்புறாங்க அப்படின்னு அவங்க இரும்புறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்களுக்கு அது ஒரு மாரி அன்ஈசியா ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுனால, ஹீரோ வந்து "நீ இந்த பக்கம் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ மாத்தி விட்டுருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுவாரு. அவங்க கையில ஏதோ அடிபட்ட மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கரைய வந்து மறைச்சிருவாங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயின்மென்ட் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாலயும் போடுறேன். இன்ஸ்டாலயும் பார்த்து மறக்காம லைக் பண்ணுங்க.